நாம் பார்க்க வேண்டும் என்று நினைத்த ஒரு காரியம், மனித வாழ்க்கையிலே உறவுகள் என்பது தவிர்க்க முடியாத ஒரு காரியம். நோ மேன் இஸ் an island அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதன் தனிமையாக இருக்கின்றானோ அந்த தனிமையிலே அவன் பாவம் செய்வதற்கும் தனிமையிலே அவனுடைய மண்டையை கிறுக்கு பிடிச்சதா போல வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால்தான் மனிதர்கள் உறவுகளோடு இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய திட்டம். இந்த கர்த்தருடைய திட்டத்திலே கடவுளுக்கும் மனிதனுக்கும் உண்டான உறவு சரியாக போகின்ற வேளையிலே அது ஈடன் கார்டனிலே இருந்து கொண்டிருந்தது. என்று அந்த உறவு தடைபட்டதோ அந்த பரலோகத்திலிருந்து இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே வெளியே வந்து விட்டான். அப்படி என்றால் ஒரு மனிதனுக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய உறவு இருந்து கொண்டே இருக்கும் பொழுது அவனுடைய காரியங்கள் சரி செய்யப்பட்டு கொண்டே இருக்கும். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான மக்களை பார்ப்போம். குட் பீப்புள், நார்மல் பீப்புள், அப்நார்மல் பீப்புள், டிஃபிகல்ட் பீப்புள். சில பேரை நாம் நேசிக்கவே முடியாத அளவுக்கு இருக்கின்ற மக்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த லவ்விங் டிஃபிகல்ட் பீப்புள் என்பது மிகப்பெரிய ஒரு காரியம். இந்த உறவுகளிலே பார்த்த வரைக்கும் ஒட்டுகின்ற உறவு, ஒட்டாத உறவு என்று இருக்கும். ஒட்டிக்கொண்டே இருக்கின்ற உறவு சில நேரத்தில் வெட்டிவிட்டு போகின்ற உறவாக மாறிவிடும். அப்படித்தான் அது ஈடன்காடலில் ஆரம்பித்தது. ஒட்டிக்கொண்டே இருந்த உறவு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஆதாமுக்கும், பிறகு அது ஒட்டாத உறவாக அங்கிருந்த பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து வேறு விதமான தொடர்போடு இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்து விடுகிறது. கூடவே நல்லாக இருந்து கொண்டே இருக்கும் பொழுது வேண்டாம் என்று சொன்னால் தள்ளிவிட்டால் பிறகு உறவு போன் தான். போனிலே தான் உறவுகள் இருந்து கொண்டே இருக்கும். அப்படித்தானே நம்முடைய உறவுகள் எல்லாம் இந்த நாட்டிற்கும் அந்த நாட்டிற்கும் கடந்து பேசி வைத்து எப்பயோ பார்க்க வேண்டிய ஒரு காரியங்கள். கம்பேட்டிபிள் ரிலேஷன்ஷிப் அண்ட் இன்கம்பேட்டிபிள் ரிலேஷன்ஷிப், இந்த ரெண்டு காரியத்தையும் நாம் வாழ்க்கையில் நாம் பார்த்து கொண்டே இருப்போம். இந்த சரியான ஒரு உறவு என்று சொன்னால் அது எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்து பார்க்கும்போது, a true relationship is when you can tell each other anything and everything. No secrets, no lies. ரகசியம் என்பதே கிடையாது, பொய் என்பதே கிடையாது. அப்படிப்பட்ட உறவு நம்முடைய வாழ்க்கையில ஒரு தனி மனிதனுக்கு யாரிடத்தில் இருக்கிறது? யாரையாவது சொல்ல முடியுமா? இதை சொன்ன பிரச்சனை இது எதுக்கு சொல்ல? கணவன் மனைவி இடத்திலும் இல்லை, பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலும் இல்லை, மிக நல்ல நண்பர்கள் என்று சொன்னாலும் இதை சொன்னா அவன் போய் அவங்க வைஃப்ட சொல்லிட்டு இருப்பான், அப்புறம் அது ஒரு பிரச்சனை, அவர் எதுக்கு? யாருமே சரியாக எல்லாவற்றையும் அப்பட்டமாக சொல்ல முடியாத ஒரு காலகட்டாயத்தில் இருக்கின்றோம். ஒரே ஆள்கிட்ட சொல்லலாம், இயேசு கிறிஸ்துவை சொல்லலாம், இப்படிலாம் இருக்குதே என்னுடைய உறவுகள், இப்படிலாம் என்னுடைய காரியங்கள் இருக்குதே அப்படின்னு நினைச்சு கஷ்டப்படும் போது நாம் அப்படி சொல்லலாம். வேதத்தில் நாம் பார்க்கும்போது பல குடும்பங்களை நாம் பார்க்கும்போது சில குடும்பங்கள் சரியான உறவுகளோடு இருந்தால் போல் தோன்றுகின்றது, ஒரு சில குடும்பங்கள் சரியில்லாத உறவுகளோடு இருந்தால் போல் தோன்றுகின்றது. நோவாவும் ஒன்று பையன்களும் அவருக்கு வந்த ஒரு மருமகளும் நல்ல உறவு போல தோன்றுது நமக்கு. அதே நேரத்தில் ஏபேல் கேயின் ரிலேஷன்ஷிப் பிரதர்ஸுக்குள்ள சரியான ரிலேஷன்ஷிப்பா இல்ல. யோசேப்புக்கும் அவருடைய சொந்த சகோதரருக்கும் நல்ல உறவுகளிடமா இருக்கும் போல தோணல. ஜேக்கப்க்கும் ஈசாக்கும் அதே மாதிரி ஒரு சிக்கல். குடும்பங்களிலே ஒரு சில குடும்பங்கள் இப்படியும் ஒரு சில குடும்பங்கள் அப்படியுமாக இருக்கின்றது. இதுல ஒரு குடும்பத்தை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி பிறகு மற்ற குடும்பங்களுக்கு நாம் போக வேண்டும். இது நம்முடைய குடும்பங்களிலே எந்த விதத்திலே இருந்து கொண்டு அதை எப்படி நாம் வேதத்தின் அடிப்படையில் சமாளிக்கலாம் என்று வேதத்தின் அடிப்படையில் பார்க்க வேண்டும் என்று சொல்லும்போது, யோபு புத்தகத்திலே 1வது அதிகாரத்தில் 4வது வசனம் 4:5 நாம் வாசிக்க கேட்டோம். இதுல இந்த உறவுகள் என்று சொன்னால் ஒரு பெஸ்ட் தகப்பன் தான் அப்படி இருந்தார் யோபு. ஒரு பிள்ளையை சமாளிக்கிறதே பெரிய கட்டாயமா கஷ்டமா இருக்கு, 2 பிள்ளையை சமாளிக்கிறது இன்னும் கொஞ்சம் கூட.
3 பிள்ளைன்னா நான் கேட்க வேண்டாம். ஆனா 10 பிள்ளைகளையும் சமாளிச்சு 10 பிள்ளைகளை ஒரே வட்டத்திற்குள் வைத்து அந்த ஒரே வட்டத்திற்குள் இருக்கும் பிள்ளைகள் எல்லாம் அவர்கள் சண்டை போடாமல் அவர்களை பாலமாக ஒரு தகப்பனாய் இருந்தார் என்று சொன்னால் அது யோபுதான். அது மிகப்பெரிய காரியம் என்று எனக்குப்பட்டது. அவன் சாதாரண மனிதன் அல்ல, பயங்கர பணக்காரனாக இருந்தும் கூட பக்திமானாயும் இருந்தான். பணமும் பக்தியும் சேருவது அவ்வளவு எளிதான காரியமும் அல்ல. பணம் வந்தாலே கர்வம் வந்துவிடும், காரியங்கள் கெட்டு போய்விடும். பணம் வர்றதுக்கு முன்னாடி நல்லா இருந்த உறவுகள்லாம் பணம் வந்த பிறகு நிறைய குடும்பங்கள்ல சிதைந்து போயிருக்கு. ஆனா யோபு பக்தன் என்ன செய்தான்? 3 பொண்ணுகளையும் கல்யாணம் கட்டி கொடுத்து அந்த பொண்ணுகள் வீட்டையும் கூட கட்டி காக்கிற அளவுக்கு ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தான். அது சில டிரான்ஸ்லேஷன்ல ஒரு மாதிரி இருக்கு, அதனால டிஃபரெண்ட் டிரான்ஸ்லேஷன்ல ஒரு 2 பார்க்கணும். இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல என்ன சொல்றாங்க? His sons used to travel to each other's houses in turn on a regular schedule. கரெக்டா ஸ்கெடியூல் போட்டு 10 பேரு மேபி மாசத்துக்கு ஒரு ஆளு அப்படின்னு போட்டு ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வீட்டில் வச்சு ஒவ்வொரு வீட்டில் வைக்கும்போது என்ன பண்ணுவாரு? அந்த 3 பெண் பிள்ளைகள் வீட்டுக்கும் இன்விடேஷன் அனுப்பிடுவார். ஏன்னா அங்க வந்து சேர்ந்தவங்க 3 டிஃபரெண்ட் ஆண்கள். இப்போ அங்க டிராவல் பண்ணி போறன்றது இது வேதத்துல வந்து நீங்க படிக்கும்போது கரெக்டா அது தெரியாது நமக்கு. They will take turn on a regular schedule. அது அப்போ சிஸ்டமேட்டிக்கா செய்யறா போல இருக்கும். 2008 வருடம் நான் வந்து 2006 கடைசியில் வந்தேன். 2007 பென்சில்வேனியாவில் மாட்டிட்டேன். 2008 இங்கே வந்த உடனே ஏதாவது ஒன்று செய்யணும்னு யோசித்து ஒரு செப்டம்பர் மாதம் ஆரம்பித்தேன். இதை நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு நான் செய்த காரியமே நான் வந்து இதெல்லாம் யோசித்துல நான் செய்யலை. இன்னைக்கு வரைக்கும் ஒரு 7 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கு. மாதத்துக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு தடவை சகோதர சகோதரிகள்லாம் கூடி அதுலேயும் நானும் போய் அதில் ஒரு 7 குடும்பங்களில் ஒரு 25 பேர் குறைஞ்சது அப்படி வந்துடுவாங்க. எல்லாரும் வந்துட்டாங்கன்னா ஒரு 40 பேர் ஆயிரும். இதே மாதிரி வாரம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே போய் அவங்க வீட்டில் ஜெபக்கூட்டம் வச்சு யார் வீட்டில் வைக்கிறோமோ அவங்க சாப்பாடு போடணும். அதான் கணக்கு. அன்னைக்கு நைட் சாப்பாடு அவங்க வீடு தான். முதல்ல வர்ஷிப்பு, 2வது சாப்பாடு, 3வது சோஷியலைசிங். சோஷியலைசிங்னா இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, தனி உறவெல்லாம் ஒன்றும் கிடையாது. பேசுவோம், அதில் யார் யாருக்கு எதெல்லாம் நல்லதோ அதையெல்லாம் சொல்லுவோம், முடியவங்க எடுத்துக்கோங்க. இது எல்லாமே இப்படியே ஒழுங்காக போகுதா? ஒழுங்காக போகும், ஒழுங்காக போகாமையும் இருக்கும். சண்டை வரும், சமாதானம் வரும், சரியாயிக்கும். இப்படியே போய் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபமும் பண்ணுவோம். இன்று வரை ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் இதை படிச்ச உடனே எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. God's word translationல எப்படி சொல்றாங்க? His sons used to go to each other's homes where they would have parties. Each brother took his turn having a party. Okay, நான் எங்க வீட்டில் பார்ட்டி, இன்னைக்கு நான் உங்க வீட்டில் பார்ட்டி. ஆனா இன்னைக்கு அமெரிக்காவில் தான் நடக்குது. ஆனா ஒரே ஒரு சின்ன காரியம், அது ஒரு சஜஷனாகவும் சொல்லலாம், ரொம்ப அட்வைஸ்லாம் கொடுத்தா யாருக்கும் பிடிக்காது. மக்கள் கூடிட்டாங்கன்னா கடவுள் வந்துடணும். முக்கியத்துவம் கடவுள் வந்துடணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா அந்த மக்கள் கூடின இடத்துல கர்த்தருடைய சன்னிதானம் இருக்க வேண்டும் என்ற இடத்து வேதத்துக்காக ஒரு 10லிருந்து ஒரு 15 நிமிஷம் வேதத்தை பற்றி சொல்லி ஒரு ஜபம் பண்ணி, அது பர்த்டே பார்ட்டியோ அது என்ன பப்ளோ என்ன வைக்கிறோமோ அந்த பார்ட்டி நடந்ததுன்னா அது நல்லது. யூசுவலா பார்க்கிற காரியம் பார்ட்டி வைப்போம், ஒரு ஆள் ஜபம் பண்ணுவாரு, டக்குன்னு போயிடும். 2 நிமிஷம் தான், அதுக்கு 2 ஹவர் இருக்கு. ஆனா இந்த யோபு என்ன செஞ்சாரு? ரொம்ப ஒரு பயங்கர பக்திமான் அப்படின்றதுனால எனக்கு அவர் மேல ஒரு அதிகமான அளவு கடந்த ஒரு பிரிய யோபு மேல. இந்த மேத்யூ ஹென்ரிஸ் கன்சைஸ் கமெண்ட்ரியில நம்ம பார்த்தோம்னா அவருடைய காரியத்தை சொல்லும் போது ஹைலைட் பண்ணப்பட்ட ஒரு காரியம், he sent and sanctified them, reminding them to examine themselves. பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு, பார் நான் உன்னை பார்த்து 1 மாசம் ஆச்சு, நீ என்னெல்லாம் செஞ்சியோ பார்த்து யோசி. நல்லது செஞ்சிருப்ப, தப்பு செஞ்சிருப்ப, அதை நல்லா யோசிச்சு பார்த்து confess your sins,
கடவுள்கிட்ட மன்னிப்பு கேளு, கடவுள் மன்னிக்கிட்டு உன்ன, அப்புறம் கடவுள் உன்னை ஏத்துக்குவார். நீ இந்த ஒரு மாசத்துக்குள்ள நான் பார்க்கல நீ செஞ்ச காரியங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரு காலையில தனக்காக தன்னுடைய பிள்ளைகளுக்காக எல்லாத்தையும் இந்த காரியங்களை சரி செஞ்சுக்கிட்டே வருவார். அப்பப்ப செய்யறத அப்பப்ப சரி பண்ணிடுவார். ஒரு தகப்பனா ஸ்தானத்திலே 10 பிள்ளைகளையும் கூட்டி 10 பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கூட்டி சிஸ்டமேட்டிக்கா ஒரு இடத்துல வச்சு அவர்களுக்கு உறவுகள் கெட்டு போக கூடாது, கூட பிறந்த உறவுகள் இருக்கணும், அவங்க சந்தோஷமா இருக்கணும். பல மனஸ்தாபங்கள் இருக்கும், அந்த மனஸ்தாபங்கள்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக மறையணும், ஒழியணும், மன்னிக்கப்படணும். அப்படி செய்யலன்னா பிரிவுகள் வந்து கொண்டே இருக்கும். நீ சகோதரனா இருந்து என்ன பிரயோஜனம், சகோதரியா இருந்து என்ன பிரயோஜனம், நீ இருக்க முடியாது என்று இந்த மாதிரியான ஒரு பல சிக்கல்கள் எல்லாம் வந்து சேரும் என்பதற்காக யோபு வகுத்த மிகப்பெரிய திட்டம். இந்த திட்டத்தை இன்று இந்த சபையின் முன்னாக நான் வைக்கின்றேன். ஏற்கனவே இந்த திட்டத்தை நான் அமல்படுத்தி விட்டதனாலே நீங்க முதல்ல செஞ்சுட்டு எங்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லாம இருக்கிறதுக்கு எங்கெங்கெல்லாம் இருக்கின்றீர்களோ, கூட பிறந்தவர்களாக இருந்தால் நல்லது, கூட பிறக்காமல் கூட பிறந்தவர்களாக இருந்தால் நல்லது, திக் ஃப்ரெண்ட்ஸா இருந்தால் நல்லது. 4 குடும்பம் 5 குடும்பம் 6 குடும்பம் ஒரு சனிக்கிழமை ஈவினிங் சன்டவுன் வர்ஷிப், அப்புறம் சாப்பாடு, அப்புறம் கொஞ்சம் அப்படியே சோசியலைசிங், இப்படி இருந்துட்டு போனா நீங்க செய்யற நல்ல காரியத்தை அவங்களுக்கு சொல்லி, அவங்க செய்யற நல்ல காரியத்தை உங்களுக்கு சொல்லி, அதன் மூலமாக குடும்பங்கள் வளரணும். யார் யாரெல்லாம் வீக்கோ அவங்க எல்லாம் ஸ்ட்ராங் ஆகணும், யார் யாரெல்லாம் ஸ்ட்ராங் ஆகணும் they should be more stronger. இதை யோபு தன்னுடைய காலத்திலே செய்தான். யோபு ஒரு ஏழை அல்ல, மிகப்பெரிய பணக்காரன், மிகப்பெரிய பக்தனும் கூட. தான் பக்தியானா இருந்தது மாத்திரமல்லாமல் தன் குடும்பத்தில் உள்ளவர்கள் பரலோகம் போக வேண்டும் என்பதிலே மிக மிக கவனமாக இருந்த ஒரு ஆள். ஜூன் மாதம் 26வது நாள் 2015 சவப்பட்டியிலே கடைசி ஆணி அடிக்கப்பட்டது இந்த வல்லரசிலே. லோத்தின் நாட்களில் நடந்தது போல நடக்கும் என்பதை 50 மாகாணங்களிலும் ஓரின சேர்க்கை, சேம் செக்ஸ் மேரேஜ், நான் மேரிங் மேன், பெண்ணை கலந்து கொள்ளலாம் என்று மிகப்பெரிய ஒரு திட்டத்தை இந்த உலகத்திற்கு முன்னாடி வல்லரசு வைத்திருக்கிறது. வேதம் அதை அப்பட்டமாக எதிர்க்கிறது. ஆனால் லோத்தின் நாட்களில் நடந்தது போல நடக்கும், அப்பொழுது மனுஷகுமாரன் வெளிப்படுவான். நோவாவின் நாட்களில் நடந்தது போல நடக்கும், அப்பொழுது மனுஷகுமாரன் வெளிப்படுவான். கடைசி கட்டத்திலே நாம் வந்து விட்டோம். இந்த கடைசி கட்டத்திலே குடும்பங்கள் ஒன்றாக இருக்க, செழிக்க, ஒன்று கூட பலப்பட யோபு கொடுத்த மாத்திரை தான் மிகச்சிறந்த மாத்திரை என்று, டானிக் மாத்திரை, மிகச்சிறந்த மாத்திரை. ஒன்றாக இருந்து சாதிக்க முடியாததை கூட்டமாக எங்கெல்லாம் இருக்கின்றீர்களோ, ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள, ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள நீங்களா பார்த்து வச்சு ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி விட்டா வண்டி ஓட ஆரம்பிச்சிடும். வண்டி டிரைவர் ஹோலி ஸ்பிரிட் தான், யாரும் கிடையாது, ஹோலி ஸ்பிரிட் தான். எப்படி ஓடினாலும் சரி இந்த காரியம் நடக்கும் என்பது ரிலேஷன்ஷிப்ல சில நேரங்களில் பிரச்சனை வரதான் செய்யும். ரிலேஷன்ஷிப் இருந்தால்தான் பிரச்சனை வரும், ரிலேஷன்ஷிப் இல்லைன்னாக்க பிரச்சனை வரும். கல்யாணம் கட்டினாதான் மனைவியோட சண்டை போட முடியும். மனைவியே இல்லைன்னா யாருக்கு சண்டை போட? பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு தான் போடணும். அது ஊருவா போல சில நேரங்கள்ல இருக்கும். இந்த படத்தை பார்க்கும்போது come on man, stop arguing, come on, how long you will be arguing, start being happy, come on, let's be happy அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் வேணும். யோபு செஞ்சாரு, 10 பிள்ளைகளுக்கு செஞ்சாரு, 7 மகன்களுக்கு செஞ்சாரு, 3 மகள்களுக்கு செஞ்சாரு. 3 மகள்கள் மாத்திரம் இல்லாம 3 மருமகன்களையும் கூட்டியிருப்பாரு, மகள் மூலமா மருமகன்களை. ஏன்னா அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், பொண்ணு வீட்டுக்காரங்க மதிப்பு கொடுக்கணுன்றதுக்காக அவங்க விட்டு ஆளை விட்டு அனுப்பி சொல்லுவாரா ஒவ்வொரு தடவையும். ஆனா பையன்களுக்கு அப்படி சொல்லுவாருன்னு இல்லை. பையன்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்ட விடாதுனாங்க. பொண்ணை வேற இடத்துல கட்டி கொடுத்துருக்கோம்னா ஆளை விட்டு கரெக்டா சொல்லி வீட்டுக்கு வந்திருக்க, இந்த வாட்டி கூப்பிடல நம்ம போக முடியாது, மறந்துருப்பாங்க போக அழ முடியாது, அப்படி மறக்கலாம் நம்ம. அப்ப என்ன மதிக்கல? ஈகோ. The man has an ego. Christ has to come in,
The ego has to subside and you have to be happy. இது வர்றதுக்கு மிகப்பெரிய காலம் வரும். கர்த்தர் உள்ளே வரும்போது, ஆவியானவர் உள்ளே வரும்போது காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். ரிலேஷன்ஷிப்ல மோசஸ் உடைய ப்ராப்ளம் நம்முடைய ப்ராப்ளம். மோச பாவம் கடவுள்கிட்ட அவங்க குடும்பத்தில் கடைசி பையன். அவனுக்கு மோசைக்கு 3 வயசு மூத்தவன் ஏறனு. மோசஸுக்கு ஒரு 7 வருஷம் மூத்தவள் மிரியாம்னு சொல்றாங்க. அதுக்கு அதிகமா இருக்கும்னு சில பேர் சொல்லிக்கிறாங்க. என்ன இருந்தாலும் இந்த சின்ன பொண்ணு தான் அப்படியே பார்த்து தான் தம்பி அப்படியே ஆத்துல போய் இருக்கிறதா அம்மாவையும் அந்த ஈஜிப்ட் அரண்மனை இணைச்சி வைக்கிறதுக்கு அந்த அந்த மிரியம் தான் அக்கா தான் ரொம்ப முயற்சி எடுத்து. இது மோசஸுக்கும் தெரியும். இந்த சூழ்நிலையில கடவுள் கூப்பிட்டு நீ கடத்தி போய் இந்த ஜனங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லும் போது மோசஸ் பயந்துடுறார். எனக்கு பேச வாய் வராது, நான் அவ்வளோ ஐம் நாட் ஸ்பீக்கர். அவன் அவங்க அண்ணன் நல்லா பேசுவான், நீ கவலைப்படாத உங்க அண்ணனோட வான்றார். கடவுள் டக்குன்னு ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டார். வேற ஆளை கொடுக்காம உங்க அண்ணனோட வா, அவன் பேசுவான், நீ காரியத்தை செஞ்சினேன். காரியங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும்போது பிரச்சனை எப்படி வருதுன்னா, கூட்டிட்டு போன ஆட்களுக்கு ஒரு வீட்டில் 3 வேளை சாப்பாடு போடணுன்னாக்கா என்ன கடவுடா வருது. என்ன சாப்பாடு? இது எனக்கு பிடிக்காது. இது 2 பிள்ளை 3 பிள்ளை, ஒரு மனைவி, ஒரு கணவன் தான். இவங்களுக்குள்ள வச்சு what's today for lunch? Oh, I don't like that. You always do cook what I don't like. அப்படின்னு ஒரு ஆள், இங்க ஒரு ஆள், இத்தனை பேர் சமாளிச்சு ஒரு அம்மா கரெக்டா பம்பரமா இருக்கணும். அப்படி இருந்தாக்கா அந்த அம்மா சூப்பர் அம்மா தான் இருக்கணும். கணவனையும் சமாளிச்சு பிள்ளைகளையும் சமாளிச்சு அப்படியே ஒரு செட்டப் பண்ணி அப்படியே வண்டியை ஓட்டணும். இவர் லட்சக்கணக்கான பேர் கூட்டே போகும்போது நீ கொடுத்த மெனுவே சரியில்லையா? காலையில பூரி போட்டோம்னா, மத்தியானம் சோறு போட்டோம்னா, சாயங்காலம் சப்பாத்தி போடணுமே. நீ என்ன அதே ஒரே மாதிரியே வச்சுக்கிட்டே இருக்க? சோத்தை போட்டு சாப்பிட்டு நம்ம கொண்டு போல்க. மன்னாவை சொல்றேன், மன்னா சோறு கிடையாது, மன்னா ஒரு இதுதான். அப்போ இவங்க எல்லாம் நீ எனக்கு தலைவன் கிடையாதியா, நீ எனக்கு தலைவன் தேவைகிற, நீ செய்ய செய்கிற, ஒழுங்கா சோறே போட மாட்டேங்கிற, தண்ணியா கிடைக்க மாட்டேங்குது. ஐயோ, என்ன மத்தில 2-3 போகும்போது தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறான் அந்த ஆளு. தலைவன் சொல்லிக்கிறான். எங்க கூட்டு வர போறான். நல்லா சாப்பிட்டு இருந்தோம். நம்ம எப்பவுமே எதை சொல்லுவோம்? நல்ல பாட்டை மட்டும் சொல்லுவோம், கெட்ட பாட்டை சொல்லவே மாட்டோம். நல்லா சாப்பிட்டு இருந்தா வெங்காயம், வெள்ளை பூண்டு, நல்ல நெல் மீன் எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டு இருந்தோம்னு சொன்னவங்க ஒன்னு அடி சாப்பிட்டு அடி கொடுத்தால, 8 மீசால, கஷ்டப்பட்டல, அடிமையா இருந்தல்ல, வாய் பேசணும்னா ஆரோக்கியம் இங்கெல்லாம் இருக்கிறாங்க, நான் பார்த்து வேற பேசுற, ஒழுங்கா பேசலையா, இதெல்லாம் சொல்லவே மாட்டான். சொல்றது எனக்கு இது இல்ல, அது இல்ல, இது இல்ல அப்படின்னு சொல்லி தன்னுடைய தலைவனையே குறை சொல்லிட்டே இருந்தாங்க. மோசஸ் விட்டு ஓடிடலாம் நினைச்சு கடவுள்கிட்ட போனவனா ஓங்கி ஒரு தட்டு பேசாம வேலை செய்ய, நான் கூட்டு வந்துட்டு இருக்கேன். யூ ஆர் மை ஸ்போக்ஸ்மேன், யூ ஆர் மை மவுத், யூ ஆர் நாட் லீடிங் த பீப்புள், யூ ஆர் ஜஸ்ட் இன் பிட்வீன் த பீப்புள் அண்ட் மீ. Come on, go ahead, do the work. அப்படின்றாரு. மோசஸுக்கு என்ன தெரியாது, வந்துவாரு. இங்க பார்த்தாக்க ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்? புத்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் மற்றவங்க தான் இப்படிலாம் பேசுறாங்க, கூட பிறந்தவங்களே பேசினா எப்படி இருக்கும்? கூட பிறந்தவங்களே பேசினா அப்படின்னு மனசுக்கு கஷ்டமான ஒரு காரியம் வருது. Moses' own siblings were jealous of his leadership. என்னையாவது நம்ம தம்பி லீட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றாங்க, நான் அண்ணன் பின்னாடி போடுமா, நான் தான் மூத்த அக்கா நான் பின்னாடி போடுமா அப்படின்னு ஒரு பெரிய பொருளியை கிளப்பிடுறாங்க. சில நேரங்கள்ல பிரச்சனை வந்தா எப்படி வரும்? உன் வீட்டாரே உனக்கு எதிரின்னு வேதம் சொன்னது போல அப்பட்டமாக வருவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. என்ன எல்லாருமே கர்த்தருக்குள் இருந்து சரிசமமாக நினைத்து வேதத்தின்படி நடந்து ஆவியானவரை உட்கொண்டு இருக்கின்ற மனிதர்கள் சொல்ல முடியாது. அது நம்ம பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருந்தாலும் கூட இது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு காலகட்டம். நீ மட்டும்தான் லீட் பண்றியா, நாங்கள்லாம் இல்லையாக்கும், நீ தான் பெரிய ஆளாக்கும் அப்படின்னு சொல்லும் போது மோசஸ் என்னதான்ப்பா கூப்பிட்டுருக்காரு, நான் தான் தனியா போய் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவே கிடையாது. Moses never defended himself. அது சொல்லவே கிடையாது. ஏன்னா உலகத்தில் இருக்கிற மனுஷங்களே தாழ்மையான மனுஷன் எப்படி பேசுவான்?
நானே பாவம் மாட்டேன்னு சொன்ன அந்த மனுஷன் கூப்பிட்டு என்ன தள்ளி முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நீ வேற எத்திக்கிட்டு இருக்க, ஏற்கனவே இந்த 6 லட்சம் பேர் அவன் எத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க மனைவி எத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்க பிள்ளைகள் எல்லாரும் ஓடி போயிடுறேன், பின்னாடி ஓடி போயிடுறேன் இருக்காங்க. என்னை கொண்டு போய் அங்கே சேர்க்கணுன்றது எனக்கு பொறுப்பு, நான் தான் டிரைவர் சீட்டுன்னு சொல்லி அவர் தன்னை டிஃபெண்ட் பண்ண விரும்பல. They were not very happy about him. என்ன அவன் பெரிய பேசுறான்றான், லீடர்ஷிப்ன்றான், சோறு கொடுக்க முடியல, தண்ணி கொடுக்க முடியல, இப்படின்னு பல விதமான கம்ப்ளைண்ட்ஸ் வர்ற சூழ்நிலையில he did not retaliate. That was the characteristics of Moses. That was a tremendous thing. ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில ஹியூமிலிட்டியும் கம்பேஷனும் கூட போயிட்டே இருந்துச்சு. அது அவன் கேட்டது கிடையாது, ஆவியானவர் கொடுத்த ஒரு காரியம், அதை வைத்தே அவர் கதையை ஓட்டிக்கிட்டே இருக்கிறார். 8ஆம் புத்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை பார்க்கும்போது மோசேயோட அக்கா ரொம்ப வாய் பேசிச்சு. என்னெல்லாம் பேசியிருக்கோம் அதெல்லாம் எழுதினாக்கா ஒரு 4 பக்கம் வந்துடும் பைபிளில், அதனால எழுதாம விட்டாங்க. ரொம்ப வாய் பேசணும், மோசஸ் பேசல. என்ன இருந்தாலும் அக்கா, நான் சின்ன வயசில் இருக்கும்போது என்னை கொண்டாந்து வச்சு தண்ணியில் மாட்டிக்காமல் கொண்டு போய் அம்மா கிட்ட பால் குடிச்சு அப்படியே அரண்மனையில் வளர்கிறதுக்கு எங்கள் அக்கா தானே இருந்துச்சு அப்படின்லாம் யோசித்து பார்த்துருப்பார். நான் சின்ன வயசில் கஷ்டப்படும் போதெல்லாம் எங்கள் அக்கா தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசாமல் இருக்கார். ஆனால் மேலே இருக்கிறவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நான் இவனை வச்சு இவங்களை செய்யும்போது வீட்டில் இருக்கிறவங்களே குத்திக்கிட்டு இருக்கிறாங்களா, இது பெரிய கஷ்டமாச்சே. அப்போ ஏதாவது ஒன்று பாடம் கற்பிக்கணுமே. அப்போ வீட்டில் இருக்கிறவங்க அதிகமாக வாய் பேசி அவருக்கு மனசுக்கு கஷ்டம், தம்பிக்கு என்ன பேசன்னு தெரியாது. சில நேரங்களில் வயசு அதிக வித்தியாசம் இருந்ததுன்னா பெரிய அக்கா தாய் போல ஆயிடுவாங்க. வேலையே முடியாது. சின்ன பையனாக இருந்திருப்பான், அவனுக்கு சாப்பாடு கொடுத்துருப்பாங்க, வச்சிருக்காங்க, வாடா போடான்னு கூப்பிட்டுக்கிட்டு. நான் 1 வயசு 2 வயசு டிஃபரன்ஸ் இருக்கும். கொஞ்சம் அதிக வயசு ஆயிடுச்சுனாக்கா பெரிய அக்கா தாய்மார் போல ஆயிடுவாங்க. இந்த நேரங்களில் நம்ம தம்பியை நல்லா வசமா ஏமாற்ற வேண்டியது தான். உள்ள இருக்க உரியறதெல்லாம் உறிஞ்சிக்கும், அவனை ஏற்ற வேண்டியதை ஏற்றிக்குவான், என்ன வேணா செய்யணும்னு நினைச்சிட்டாங்க, அதுவும் நடக்கும். அது பின்னாடி பிரச்சனையா மாறும். யார் தப்பு செய்கிறாங்களோ, வாட் யூ சோ யூ ரீப், எதை விதைக்கிறாயோ நீ அதை அறுப்பாய். அதிலே எந்த மாற்றமும் கிடையாது. இது பொன்மொழிகள் கிடையாது, இது வேத வசனம். அப்போ பார்த்தாரு, இது என்ன அசிங்கமா இந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கடவுள் பார்த்தாரு. அந்த பொண்ணை அசிங்கமாக்கிரு முதல்ல அப்படின்னு தான் குஷ்டரோகம் வந்துச்சு. இவ பேச்சு சரியில்லையா, ரொம்ப வாய் பேசுறாள, அசிங்கமா பேசுறவளா, அசிங்கமாக்குன்றாரு. மோசஸ் என்ன பண்றாரு, இவ்வளோ நாள் பேசினால மாட்டு இப்படிதான் நம்ம சொல்லுவான். ஒரு போடு போட்டாதான் இவ கேட்பான், இவனு பேசுவான். எத்தனை நாளைக்கு பேசியிருக்கா, 1 நாளா 2 நாளா, நானும் பார்த்து தம்பி 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 தம்பின்னு பொறுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லாம என்ன பண்றாரு, Moses pled with God to kill Miriam's leprosy. என்னாகும் 12:13. ஆண்டவரே எங்க அக்கா, ஆண்டவரே எங்க அக்கா தப்பு பண்ணா விட்டுரு ஆண்டவரே, எங்க அக்கா எப்படியாவது குணப்படுத்திடுவோன்னு ஜெபம் பண்ற. அதான் மோசஸ். என்ன தப்பு நடந்தாலும் என் குடும்பம் ஆண்டவரே, என் குடும்பத்தில் எங்கள் அக்காவுக்கு இப்படி நடந்ததுன்னா மற்றவங்கெல்லாம் என்ன பேசுவாங்க, நீ பெரிய லீடர்ன்ற, கடவுள்கிட்ட பேசுகிறேன்னு சொல்கிற, கூட்டிகிட்டு போகிறன்ற, ஒழுங்காக தண்ணியை கொடுக்க முடியல, சாப்பாடும் கொடுக்க முடியல, உன் குடும்பத்திலே குழப்பம், போயா நீ மட்டும் அப்படின்லாம் பேசினா எனக்கு தலைகால் புரியாது, எனக்கு மண்டெல்லாம் கிழிஞ்சிடும் அப்படின்னு முட்டியிருப்பார், மோதியிருப்பார், ஜெபம் பண்ணியிருப்பார். அந்த சுச்சுவேஷனில் இவங்க ப்ராமிஸ் லேண்டுக்கு உள்ள போக முன்னாடி என்னாகும், 14:19 மக்கள்லாம் போட்டு ஒரு பெரிய ஒரு கண்ணுக்குட்டியை போட்டு ஒரு வந்த உடனே இவங்கள என்ன 40 பிள்ளைகளா, இல்லை எங்கள் அம்மா பெத்த பிள்ளைகளா, என் கூட வந்தவங்களா, எனக்கு அவனுக்கு என்ன ரத்த உறவு இருக்கு அப்படின்னு கேட்கல. மோசஸ் கேட்கல. நெடுஞ்சான் கிடையாது விழுந்துட்டார். என்னாகும் 14வது அதிகாரம் 19வது வசனத்தில் அப்படியே விழுந்துடுறார். Time to enter the promised land. Like he lay prostrate before God, fasting 40 days and night. For whom? Not for his wife, not for his children, not for his kids and kins, not for his brothers and sisters, not for his mother. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லி கூப்பிட்டு வர வேண்டும் என்று கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளுக்காக 40 நாள் ஃபாஸ்டிங்
எதுக்காக ஃபாஸ்டிங் நம்ம இருப்போம்? எதுக்காக இருப்போம்? எங்கள் அம்மா ரொம்ப சிக்காக இருக்காங்க, எப்படியாவது குணமாயிரும்னு இருப்போம். என் புருஷனுக்கு வேலை இல்லை, எப்படியாவது இருக்குன்னு இருப்போம். ஐயோ என் பிள்ளை படிக்க மாட்டேங்குது எப்படின்னு இருப்போம். ஆக்சிடென்ட் ஆகிடுச்ச குணம் நல்லா ஆகணும்னு இருப்போம். நமக்காகத்தான் நாம் ஃபாஸ்டிங் இருப்போம். அடுத்தவனுக்காக இருப்போமா? இல்லை கூட பிறந்தவனுக்காக இருப்போம், தாய் தகப்பனாருக்காக இருப்போம். யாரோ பெத்த பிள்ளை, இத்தனை லட்சம் மக்களை, இத்தனை பேரும் நீ எல்லாம் ஒரு மனுஷனா போயா, உன்னுடைய லீடர்ஷிப் தேவையில்லைன்னு சொல்லும் பொழுது அவர்களுக்காக அவர்கள் ப்ராமிஸ் லேண்ட்ல போகணும்னு 40 நாள் டே அண்ட் நைட் he was fasting. Man of compassion and love. Israelites had made the golden calf to worship. Deuteronomy 9:13-18 பார்க்கும்போது இதுதான் ரிலேஷன்ஷிப் எப்படி வரும்? நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறது, நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறது, ரெண்டு சர்க்கிளும் தனித்தனியாக இருந்ததுனாக்கா டிவோர்ஸ் தான், பிரச்சனையாயிரும். நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறது, நீ என்ன செய்யணும்னு நினைக்கும் போது அதுல ஒரு காமன் கிரவுண்ட், இன்டர்செக்ஷன், அந்த நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப். சில பேர்கிட்ட போனா என்ன பேசணும்னே தெரியாது. அவருக்கு லைனோ ஐடி, எனக்கு லைனோ ரிலீஜன். ரிலீஜன் பேசினா அவருக்கு பிடிக்காது, ஐடி பேசினா எனக்கு விளங்காது. ரெண்டு பேருக்கும் என்ன பேச தெரியாது. காமன் கிரவுண்ட் இல்லாம நிறைய நேரங்களில் பேசாம இருப்போம், கம்முன்னு இருப்போம். எவ்வளவு ஐஸை பிரேக் பண்ணி நம்ம செய்யணும்னா ரிலேஷன்ஷிப் பில்டப், இட் ஷுட் பில்டப். ஒரு குடும்பத்தில் உறவுகள் பலப்படணும்னா மருமக மாமியாரை நல்லா கவனிச்சுக்கிட்டா மனைவி சரண்டர். பீட்டருக்கு தெரிஞ்சிருக்கு. பீட்டர் என்ன பண்றாரு? மாமியார் சிக்குன உடனே ஜீசஸ் கிரைஸ்ட கூப்பிட்டுறாரு. ஜீசஸ் கிரைஸ்ட் ஒன்று தெரிஞ்சிருக்கு, டச் த பர்சன் டு ஹேவ் த ரிலேஷன்ஷிப். மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 14-15 ஜீசஸ் டச்சிங் the hand of mother-in-law of Peter. தொட்டு குணமாக்கினார். அந்த தொடும்போது சில பேர் கையை தொட்டா ஜில்லுன்னு இருக்கும், சில பேர் கையை தொட்டா சூடா இருக்கும். ஜீசஸ் கையை தொட்டா கரண்ட் பாஸ் ஆகும். இந்த ஒரு ஹீலிங் டச், அது பாஸ் ஆகி முடிஞ்ச உடனே நல்ல மனுஷனாக பீட்டர் இருந்ததுனால தன்னுடைய மாமியாரையும் தன்னுடைய தாய் போல் பார்த்து அதன் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் நடத்துகின்றபடி நடந்து தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டார். ஓ, that was a great thing. அது பீட்டருடைய கிரேட். தாவீது ராஜா என்ன செய்யறாரு? தனக்கும் கடவுளுக்கும் உண்டான உறவை கெட்டு போக கூடாதுன்னு எந்த மேஜர் டெசிஷன் எடுத்தாலும் கடவுளை கேட்பார். அப்போ 1 சாமுவேலின் புத்தகத்திலே 23வது அதிகாரத்தில் 1-3 நீங்கள் படித்து பார்க்கும்போது கடவுள்கிட்ட கேட்கிறார். இவன் இந்த பிலிஸ்டைன்ஸ் பெரிய கலாட்டா பண்றாங்க, அவங்க இந்த கைலான்ற இடத்துக்கு போய் அங்க இருக்கிற வயல்வெளிகள்ல நாசப்படுத்துறாங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டமா இருக்காங்க, நான் போய் பிலிஸ்டைனை அடிக்கவா? கேட்கறது எப்படி? நான் போய் பிலிஸ்டைனை அடிக்கவா? யார்கிட்ட கேட்கிறாரு? கடவுள்கிட்ட கேட்கிறாரு. யார் கேட்கிறாரு? தாவீது கேட்கிறார். அப்படி கேட்ட உடனே கேட்கிறார், கேட்டு அப்படியே நிக்குது. இந்த சிச்சுவேஷன்ல 1 சாமுவேல் புத்தகம் 23:4-5 வாசிக்கும் போது once again David inquired of the Lord. திரும்பவும் கேட்கிறார். கடவுள் சொல்றார், போய் சாத்தி அவங்களை காலி பண்ணுன்றார். ஏன்னா ஒரு கூட்ட மக்கள் இன்னொரு கூட்ட மக்களை அமுக்குகிறார்கள், அவர்களை கொடுமைப்படுத்துகிறார்கள், அவருடைய பொருட்களை சூறையாடுகிறார்கள், வயல்வெளிகளை சுட்டரிக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில போ செய். தாவீதுக்கும் கடவுளுக்கும் உண்டான அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது? கேட்டு வரம் வாங்கி விடைபெற்று திரும்பவுமாக ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு காரியம். கேட்க வேண்டும், கேட்டவர்களை நிலைத்திருக்க வேண்டும், ஆன்சர் கிடைச்ச உடனே காரியங்களை செய்ய வேண்டும். அந்த மாதிரி காரியங்களை டேவிட் ரிலேஷன்ஷிப்பை நல்லா வச்சிருந்தாரு. மத்தேயு சுவிசேஷத்திலே 19வது அதிகாரத்தில் 25-26 பார்க்கும்போது ஒரு முக்கியமான காரியம், உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பது வேத கட்டளை. வேதம் என்ன சொல்லுகின்றது? அது 10 கற்பனைப்பா, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும். இயேசு கிறிஸ்து
மேரிக்கு மகனாகவும் உலகத்திற்கு மனுஷகுமாரனாகவும் இருந்த ஒரு காலகட்டம். அந்த மேன்ற ஒரு காரியம் முடிய போற ஒரு தருவாய் வருது. அப்போ மேல இருக்கும்போது அவர் தாயை மறக்கல. ஒரு மனுஷன் நல்லா இருக்கும்போது தாயிட்ட நல்லா இருக்கா போல இருப்பான். இல்லாட்டி தாயிட்ட இருந்து காசு வரும்போது அங்கிருந்து அவங்க ஏதாவது வருது, பென்ஷன் வருதுன்னாக்கா ரொம்ப நல்லா கவனிப்பாங்க. அது எல்லாம் முடிஞ்சிட்டு போயிடுச்சுனாக்கா சரி சரி போடுங்க, இங்கே ஒரு வாரமாச்சும் பார்த்துக்குவோம், வயசாகி போச்சு, நம்ம என்ன செய்ய முடியும், எல்லாரும் தான் போய் சேரணும், அவங்களும் போய் சேர போகிறாங்க. பேச்சே மாறும். ஒவ்வொரு பேச்சுக்கும் கணக்கு கொடுக்கணும் யாராக இருந்தாலும். இனிமேல் இருந்து என்னத்தை சாதிக்க போகிறாங்க, அதே பேச்சு நம்ம தூக்கி போட்டால் நம்ம ரிட்டையர் ஆனவுடனே நம்மளெல்லாம் கழுத்தை வெட்டி வேண்டியதுதான். அப்படி திருப்பி போட முடியாது. கடவுள் வச்சதை சிலவெல்லாம் மாற்ற முடியாது. அப்போது ஜீசஸ் என்ன பண்ணுறாரு, அங்கே இருந்துக்கிட்டு யாரை கூப்பிட்டு பார்த்துக்க சொல்லணும். அவருக்கு 4 ஹாஃப் பிரதர்ஸ் இருந்தாங்க, சம் ஹாஃப் சிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஏன்னா ஜீசஸ் கிரைஸ்டுக்கு அப்பா கிடையாது, ஹோலி ஸ்பிரிட் தான் அப்பா. அப்போ அம்மா மட்டும் இருக்கு. 4 ஹாஃப் பிரதர்ஸ்ல ஒரு ஆளை கூப்பிட்டு, எப்பா நீங்க 4 பையனுங்க இருக்கீங்க, டேய் நீ நல்லவன், நீ பார்த்துக்கோ சொல்லலை. பிள்ளை சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, கூப்பிட்டு நீ பார்த்துக்கோ சொல்லலை. சூழ்நிலை தெரியல. ஜீசஸ் சொல்லலைன்னா அதுக்கு கட்டாயமா காரணம் இருக்கும், எங்கேயோ ஏதோ சிக்கல் இருக்கும். ஜீசஸ் என்ன பண்றாரு, ஜான் நின்றுட்டு இருக்கார். ஜானை பார்க்கிறாரு, அம்மா முகத்தை பார்க்கிறாரு, ஜானை பார்க்கிறாரு, அம்மா முகத்தை பார்க்கிறாரு. கொஞ்சம் டீப்பா படிச்சா ஜானுக்கு மேரி சித்தியா பெரியமாவோ வரும்னு சொல்றாங்க, கரெக்டா தெரியல. சரி, அப்படியே இருந்தாலும் அவருடைய அம்மா கிடையாது. ஆனா கடவுள் என்ன செய்கிறார், கடைசி நேரத்தில் யாருக்கு பார்க்க வேண்டும் என்று உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு ஆசை, வாஞ்சை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இருக்கின்றதோ அவர்களை பார்த்து ஒப்பு கொடுக்கிறார். நான் யோசித்து பார்ப்பேன், ஜானுக்கு ஒப்பு கொடுத்தார். ஜானு இன்னொருத்தருடைய அம்மாவை கடைசி வரைக்கும் பார்க்கணும்னு அவருக்கு ஒரு சின்ன சர்க்கிள் அவருடைய இது சுருங்கி பார்க்கணும். ஏன் ஜானுக்கு கொடுத்தாரு? ஜானுக்கு என்ன நன்மை? அந்த ஜான் மட்டும்தான் ஒரே அப்போஸ்தலன். நேச்சுரல் டெத், இயற்கை மரணம் எழுதிய ஒரே மனிதன். மற்றவங்க எல்லாம் ரத்த சாட்சியா மறிச்சிட்டாங்க. ஏன் கொடுத்தாங்க இதுன்னா நமக்கெல்லாம் டீட்டெயில் கிடையாது. இந்த ரிலேஷன்ஷிப்ல வரும்போது நியாயமா என்ன செஞ்சிருக்கணும், அந்த மேரி பெத்த பிள்ளைகள்ல 4 பிரதர்ஸ், ஜீசஸ் 5, ஜீசஸ் சாக போறாப்புல இருக்காரு. இங்க மீதி சிஸ்டர்ஸ், அவருக்கு யாராவது ஒரு ஆள், ஒருத்தர் கூட தாயை பார்க்க வேண்டும் என்ற ஒரு கரிசனை இல்லாத சூழ்நிலையில் இருக்கும்போது யாருக்கு அந்த அன்பு பிரகாரத்து ஓடுகின்றதோ அவர்களுக்கு கொடுக்க உள்ளத்தின் ஆழத்தில் கொடுத்தது. எந்த ஒரு மனிதன் தாயை பார்க்கின்றானோ அந்த வீடு பயங்கரமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அது யாராக இருந்தாலும் சரி, எந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி. பிள்ளையை பார்க்காமல் இந்த யோவான் பார்த்தது போல யாரோ ஒரு பிள்ளை பார்த்தாலும் சரி, அந்த குடும்பத்திற்குள் அந்த தாய் தகப்பனார் இருக்கின்றார்களோ அது உடன்படிக்கை பெட்டியை இந்த குடும்பத்திற்கு வைத்தது போல. உடன்படிக்கை பெட்டி போயிடுச்சுன்னா ஆசீர்வாதம் காணாம போக அங்க சண்டை வந்துடும். உடன்படிக்கை பெட்டி போகக்கூடாது. கடவுள் ஏன் வச்சிருக்கான்னு பார்க்க, அவங்களுக்கு கஷ்டம் வரும்போது வயசாச்சு முடிஞ்சதுனாக்கா அவங்களுக்கு முடிச்சிட வேண்டியதானு யோசித்து பார்த்தா, சின்ன பிள்ளையா இருக்கும் போது எடுத்து வைத்து கொஞ்சுகின்றோம், ஒன்றுமே தெரியாது, போனாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம பிள்ளை போக 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 நமக்கு அந்த மாதிரி வரும்போது அது வேறு மாதிரியான ஒரு சிந்தனையை கொடுக்க ஆரம்பிக்கின்றது. கடவுள் என்ன சொல்றாரு, உன்னை பக்குவப்படுத்திற்காகவே ஒவ்வொரு குடும்பத்திலும் வயதானவர்களை நான் வைத்திருக்கின்றேன். நீ எந்த அளவிற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிங்டத்துக்கு வர முடியுமா முடியாதா என்று சோதித்து பார்ப்பதற்கு அது ஒரு செக்லிஸ்ட் போடணும். போடலன்னா அவர் தான் ஜட்ஜ், யாருமே ஒன்றும் செய்ய முடியாது. மத்தேயு சுவிசேஷத்தில் 6வது அதிகாரம் 3வது வசனத்தையும் 13வது அதிகாரம் 55, 56 வசனங்களையும் நாம் பார்க்கும்போது இந்த மாதிரி காரியங்களை நம்ம பார்க்கலாம். இப்போ உறவுகள் என்று சொல்லப்படும் பொழுது இந்த மாதிரியான உறவுகள் இதெல்லாம் ரத்த சம்பந்தம்னு சொன்னோம். ரத்த சம்பந்தமே இல்லாத 2 பேரு ரத்த சம்பந்தத்தை விட அதிகமாக இருந்த ஆட்களும் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் புத்தகத்தில் 18:1
2 சாமுவேல் 1:26 நீங்கள் பார்க்கும்போது there is a relationship between David and Jonathan. அந்த ஜோனத்தான் ரிலேஷன்ஷிப்ல ஒரு லைன் மட்டும் அண்டர்லைன் பண்ணணும்னா, Jonathan loved him as himself. 10 கற்பனையை சுருக்கி 2 கற்பனையா சொல்லும்போது, 2வது கற்பனையில அதற்கு ஈக்குவலா இருக்கிற கற்பனைன்னு சொல்லி 50-50. இந்த செகண்ட் 50ல love your neighbor as yourself. இது ஒரு கஷ்டமான ஒரு காரியம். என் வைஃபை லவ் பண்ணிடலாம், என் கணவனை லவ் பண்ணிடலாம், என் பிள்ளையை லவ் பண்ணிடலாம், அவங்க எல்லாம் ரத்த சம்பந்தம். love your neighbor, somebody else. Jonathan loved him as himself. தன்னை போலவே டேவிடை யோசித்தான், நேசித்தான். என்ன இருந்தாலும் சொல்லுவான், அவன் என்ன இருந்தாலும் சொல்லுவான். அது பயங்கரமான ஒரு நட்புக்கு இலக்கணம் என்று இன்று வரை பேசுகின்றோம். நோ ரத்த சம்பந்தம். அப்படியும் மக்கள் கர்த்தருக்குள் இருந்து அந்த மாதிரியான காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள், மறந்து போகக்கூடாது. 1 சாமுவேலின் புத்தகத்தில் 18, 14, 15 பார்க்கும்போது கிங் சாலுக்கும் டேவிடுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப், நம்ம ரிலேஷன்ஷிப்ல அது பெஸ்ட்னு பார்த்தோம். சாலுடைய மகனுக்கும் டேவிடுக்கு உண்டானது. இந்த வேர்ஸ்ட்னு பார்க்கும்போது சால் ஜோனத்தானுடைய அப்பாவுக்கும் டேவிடுக்கும். டேவிடு உள்ள வராரு சால் கிங்கா இருக்கும்போது. அந்த பிக்சர்ல அவர் பாட்டு பாடுறாரு, அவர் எப்பெல்லாம் பேய் பிடிக்கிறார், அதெல்லாம் விரட்டுறாரு, மைண்ட் சரியில்லைன்னா சரிப்படுத்துறாரு, எல்லாம் செஞ்சு அப்புறம் அவர் போறாரு வராரு, அங்கெல்லாம் ஜெயிக்கிறாரு. எல்லாருமே மக்கள் எல்லாம் டேவிட் 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 இந்த மேல இருக்க சாலுக்கு சால் 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 சல் சல் சல்லுன்னு கீழே போயிடுறாரு. எது மனசுக்குள்ள பொறாம. இவன் பத்த பிள்ளை இங்க நம்ம பேரை வாங்கிட்டு இருக்கான், சரி நம்ம மகன் வந்தா கூட பரவாயில்ல, எவனை வந்துட்டு இருக்கான், இவன் பேரை வாங்கிட்டு இருக்கான், எங்க போனாலும் என்ன செஞ்சாலுமே இவனுக்கு வெற்றி கிடைக்குது, கடவுள் கூடவே இருக்கிறார் போல்கா அப்படின்னு பொறாம ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனையை உருவாக்கிறார். யாரு? சில நேரங்களில் நல்ல ரிலேஷன்ஷிப் பொறாமையினால பிரச்சனை பிரிந்து போகும் அளவிற்கு வந்துவிடும். அதையும் நாம் தவிர்க்க முடியாது இந்த உலகத்திலே. அப்படிதான் அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்தது. கடைசியாக சரி இவங்கெல்லாம் சொன்னீங்க, இந்த ஊழியக்காரங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, பாஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கீங்க, கடவுளோட கூட இருக்காங்க, சர்ச்சை நடத்துறாங்க, கவனிச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இவங்களுக்குள்ள சண்டை வருமா? வந்தா இவங்கெல்லாம் பாஸ்டரா? இப்படி எல்லாம் வருமா? இப்படி எல்லாம் ஒரு கேள்விகள் பொதுவாக கேட்போம். உலகம் ஃபுல்லா நடந்துகிட்டே இருக்கும் இந்த காரியம். அப்போஸ்தலர் நிருபத்திலே 15வது அதிகாரத்திலே 36 39 வசனை பார்க்கும்போது, Paul was a super evangelist. Barnabas was a super evangelist. Both are very pious, not a selfish human beings. அவங்கள 2 பேருமே tremendous personality, 2 stalwarts, right? அவங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம். என்ன மனஸ்தாபம்? பண பிரச்சனையா? இல்ல. நீயா நானா பிரச்சனையா? இல்ல. பெருமையா? இல்ல. குடும்ப சண்டையா? இல்ல. அவங்க 2 பேர் பிள்ளைகளை அடிச்சுக்கிட்டு அப்பாவுக்கு அப்புறம் சண்டை வந்துதா? இல்ல. என்ன அது? இதெல்லாம் நீ சாதாரணமா நடக்கிறதெல்லாம் ஒண்ணுமே நடக்கலாம். என்ன பிரச்சனை? ஜான் மார்க் அப்படின்னு ஒரு ஆளு, அவர் இடையில வர்றார். அவருக்கு ஒரு காலகட்டத்தில் பாலோட இருக்கிறார். அவர் சரியா இல்லைன்னு, அவங்க சரியா வேலை பார்க்கலன்னு பால் கொஞ்சம் மனஸ்தாபம் ஆயிருது. கொஞ்ச நாட்கள் ஓடின பர்னபாஸ் இந்த ஜான் மார்க்கை கூப்பிட்டு போவோன்னு பால்கிட்ட சொல்றாரு. பால் சொல்றாரு, நோ. இஃப் ஐ சே நோ, நோ. என்ன ஆவியில நிறைஞ்சவர் அப்படின்றீங்க? பழைய தப்பு செஞ்சாலும் மறந்து மன்னிச்சு செய்யணும், இப்படிலாம் நமக்கு பலவிதமான. சில நேரங்களில் டிவிஷன் இஸ் a multiplication. நமக்கு கணக்கு வாத்தியார் இருந்ததுனால அப்படி நடுவில் அப்படி வரும் மைண்டு. டிவிஷன் இஸ் a multiplication. Now there is going to be a division between 2 stalwarts, evangelists. 2 பேரும் பெரிய ஒரு கட்டம். ஜான் மார்க் தான் நடுவில் நிற்கிறார். 2 மனைவிகள் சண்டை போட்டாங்க, பணத்துல பிரச்சனை, இவன் சரியில்லை அவன் சரியில்லை, நீ போற இடத்துல நீ சுருட்டிட்டா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ லஞ்சம் வாங்கிட்டா ஒண்ணும் கிடையாது. ஜான் மார்க், who is the John Mark? He was not the brother of his, nobody else, he is somebody else, that's all. அந்த காலகட்டத்தில் நடுவில் இருக்கும்போது இவங்களுக்குள்ள சண்டை. விட்டு கொடுத்து போயா? சரி அவன் வேணான்னாக்கா பர்னபாஸ், நீ தான் ஜான் மார்க்கா, சரி அப்புறம் கூட்டி போயிடலான்னு வச்சிருவானே அப்படின்னு நம்ம சொல்லுவான். பால் என்னப்பா அந்த நேரத்தில் செஞ்சான், இப்போ இவன் கூட்டு போகணுன்றான், நல்லா செய்வான்றான், இன்னும் ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு. அதெல்லாம் முடியாது.
முடியாது. கேட்டால் கொஞ்சம் அனாச்சாரமாக இருக்கும். பால் இப்படி செஞ்சாரா, பர்னபாஸ் இப்படி செஞ்சாரா, பாவம் அந்த ஜான் மார்க் யாருன்னு முகத்தை பார்க்கணுமே, இப்படியெல்லாம் நமக்கு தோணும். எவ்வளோ வாய்க்கும் போது தோணிக்கிட்டே இருக்கு. சரி, ஆனால் their disagreement was so sharp they separated. ரெண்டு பேருக்கும், ரெண்டும் ஊழியக்காரங்க தான், ரெண்டு பேரும் கர்த்தருக்காக தீவிரமாக இருக்கவங்க தான், பிரிஞ்சிட்டாங்க. பிரிஞ்சா என்ன நடக்கும்? பால் போகிற இடத்துல ஊழிய அந்த பக்கம் வளரும், பர்னபாஸ் போகிற இடத்துல அந்த பக்கம் வளரும். டிவிஷன் இஸ் a multiplication. பிரிந்தது வளர்ச்சிக்காக பிரிந்தால் போல் ஆவியானவர் அனுமதித்து அந்த நேரத்தில் அதை அப்படியே ஆக்கிட்டார். That is a relationship, a broken relationship now. After some time இதை பார்த்து திரும்பவும் பால் பரவாயில்ல, இப்போ சரியாயிட்டார். அவர் சரியாக செய்யலப்பா, என்னெல்லாம் பெரிய பயங்கர கடுப்பாக வச்சு அன்றைக்கி ஒரு மீட்டிங் போட்டால் இப்படிலாம் நம்ம சொல்லுவோம். கடைசியில் அவரை ஜான் மார்க்கு ஏற்றாப்புல அவன் கொஞ்சம் பக்குவம் இல்லாதவன், அவனை கொண்டு போய் அந்த டாப் லெவலில் விட்டால் சிக்கலாயிரும். அதனால் கொண்டு போய் நேராக ஒரு இந்த சைப்ரஸ் கொண்டு போயிடுறார். இப்போ பிரச்சனை ஓடி உலகத்தையே ஒரு ஆட்டுன்னு ஆட்டுறது கிரீஸு, அந்த இடத்துக்கு கொண்டு போய் இங்கே வைக்க, அங்கே கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும், நம்ம ஊழியத்திலாம் தடை இருக்காது, இவன் கொஞ்சம் சரியாக ஒத்து வருவான்னு அவர் அங்கே கொண்டு போயிடுறார். இது எதுக்கு சொல்ல வரோம்னா, செப்பரேஷன் யாருக்கும் எப்பவும் எங்கேயும் வர வாய்ப்பு இருக்கு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், கர்த்தருக்குள்ளாக நாம் எப்பொழுதும் நன்றாக ஜெபம் பண்ணி, வெயிட் பண்ணி, கேட்டு, எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்லாம் இல்லாமல் பொறுமையாக இருந்தால் நாம் செய்யும் ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்த்தர் நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அந்த செய்யும் ஒவ்வொரு காரியம் மாத்திரமல்ல, பேசுகின்ற ஒவ்வொரு நல்ல வார்த்தைகளுக்கு நமக்கு ரிவார்டு உண்டு. என்னப்பா எல்லாம் ஒன்றுமே செய்யலை, அவன் பாரு, நான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணேன், கடைசியில் பகையாளி ஆகிட்டேன், ஒன்றுமே செய்யலை, அவன் நல்லா தான் இருக்கான். டோன்ட் worry about that. No human being is a judge. God is the judge. அதனால் செய்வதை நாம் கர்த்தருக்குள்ளாக செய்து கொண்டே இருப்போம். நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகின்றார். இப்பொழுது லோத்து நாட்கள் நடந்தது போல ஆணும் கல்யாணம் கட்டிக்கலான்னு வந்துருச்சு. இன்னொரு சண்டையெல்லாம் வரணும். அதுக்கு பிறகு இன்டர்நெட்டை பார்த்துக்கிட்டே இருக்கணும். எங்க ஃபர்ஸ்ட் அந்த வாதம் வந்துச்சுன்னா நீங்களும் நானும் டேர்ன் பண்ண முடியாது. கிருபையின் காலம் முடிஞ்சு போச்சு. கிருபையின் காலம் முடிஞ்சவங்க தான் வாதம் வரும். 7வது வாதம் அங்கிருந்து அப்படியே 60 பவுண்ட்ல விழுந்துச்சுன்னா பனி கட்டி அவர் இறங்குறாரு. இறங்கும்போது என்ன இருக்கும்? அவன் பர்த்டே பார்ட்டி வைக்கிறோம், சீட்டா இருப்பான், கல்யாணம் பண்ணுவான், கர்மாதி பண்றான், அது பிள்ளை பெறுவான், அவன் கோயிலுக்கு போவான், தண்ணி அடிச்சுட்டு இருப்பான். எல்லா நேரங்களும் இப்போ நடப்பது போலவே நடக்கும். ஒன்னும் சம்பிச்சு நிற்காது. படிச்சு பார்த்தீங்கன்னா கொடுப்பவர்கள், கட்டுபவர்கள், நட்டுபவர்கள், இதே நடக்கும். அந்த ஃபர்ஸ்ட் வாதம் இன்டர்நெட்ல நீங்க பார்த்தீங்க, ஒரே வருஷம் தான், அதுக்கு மேல தாங்காது மனுஷன். அந்த ஒரு வருடத்திற்குள்ளாக 7வது வாதம் வந்துடும். இந்த 7வது வாதம் வரும்போது அவர் இறங்கிடுவார். ஆகவே எல்லாம் முடிஞ்சு கடைசி கட்டத்தில் நிக்குது. இன்னைக்கு திரும்பல, என்னைக்கும் திருந்த மாட்டோம். இதுக்கும் மேல சத்தியத்தை கொடுக்க முடியாது. ஆகவே நாம் வேதத்தை அறிந்த பிள்ளைகளாக இருப்பதனாலே கர்த்தருக்குள் நாம் எப்பொழுதும் நன்மை செய்கின்ற பிள்ளைகளாக இருந்து உறவுகளை ஆதரித்து முடிந்தவரை போற்றி பாதுகாத்து, கஷ்டங்கள் வந்தாலும் பிரிவினைகள் வந்தாலும் அது ஒரு கட்டம் என்று சொல்லி அதையும் மறந்து திரும்பமாக இருந்து இருப்பும் வரை நல்லபடியாக வாழ்ந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, என் மகனே என் மகளே, நான் சொன்னது போல நீ செய்தாய், உனக்கு கஷ்டம் வந்தாலும் செய்தாய், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ நல்லபடியாக இருப்பாய், உன் பிள்ளைகளும் நல்லபடியாக இருப்பார்கள். நீ பண்ணுகின்ற ஜெபம் யோபு பண்ண ஜெபம் போல உன்னுடைய 10 பிள்ளைகளின் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நான் தப்பு பண்ணி இருந்தேன்னா போய் நேரம் சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த தகப்பனாரும் மன்னிப்பு கேட்டு பிள்ளைகளுக்காக மன்னிப்பு கேட்டது போல நாமும் செய்து நம்முடைய வாழ்க்கையை, உறவுகளை மேம்படுத்தி நமக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உண்டான உறவை நல்லபடியாக ஆக்கிக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.